இந்த வீடியோவில் நாம் விநாயகருக்கு பிடிச்ச இனிப்பு கொழக்கட்டை செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம வெல்லத்தை பொடியாக நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன் நான். அதை நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு டம்ளர் ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அந்த வெல்லம் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது அடி பிடிக்கும் வெல்லம், அதனால் பக்கத்தில் இருந்து கிளறிக்கிங்க. பாருங்கள், கிளறி விட்றேன். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இதை கிளறி விட்றேன். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது பாருங்கள் வெல்லம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ வெடிக்கட்டிக்குங்க அந்த வெல்லத்தை. ஏன்னா அந்த வெல்லத்தில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும். வெடிக்கட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வெடிக்கட்டுறேன். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூர்ணா தயாரிக்கிறதுக்கோசரம் ஒரு கடாய் எடுத்துருங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நெய் உருகி வந்தோடனே 1 கப்பு துருவிய தேங்காய் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கணும். அதை உங்களுக்கு பெருசாக தேங்காய் அரைகிற மாதிரி இருந்தால் மிக்சியில் வச்சு கொஞ்சம் பொடியாக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். இப்போ நம்ம வெடிக்கட்டி வச்சுருந்தேன் அந்த வெல்லத்தை எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அந்த வெல்லம் தண்ணி கட்டி ஆகிற வரைக்கும் இந்த தேங்காயும் அந்த வெல்லமும் நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கும், அதனால் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் கொதிச்சு வருது. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் வாசனைக்கோசரம் ஏலக்காவை போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு, கட்டி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெல்லமும் தேங்காயும் நல்லா சேர்ந்து நம்மளுக்கு திக்காயிடுச்சு. இதை இப்போ நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1 கப்பு கொழக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. இல்லை கொழக்கட்டை மாவு இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த தண்ணியை, கொதித்த தண்ணியை தான் நான் அதில் ஊற்றுறேன். சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியை வச்சு அப்படியே கலரி விட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்குங்க. ஏன்னா மொத்தத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும், வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திட்டமாக கலரிக்குங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலர்றேன். சூடாக இருக்குது தண்ணி. இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. கையிலேயே பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பதம் தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இது போதும் இந்த தண்ணி. இனிமேல் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த அளவு போதும். சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, இல்லைனா கொழக்கட்டை ஹார்டாகிடும். இதை ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் எப்படி கொழக்கட்டை செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு கையில் நல்லா எண்ணெயை தடவிக்குங்க. கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. மாவை நல்லா உருட்டிக்குங்க. அதை ரவுண்டாக தட்டிக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டிக்குங்க. நான் கொஞ்சம் பெருசாக தட்டியிருக்கேன். அப்படியே சுற்றி ஃபோல்ட் பண்ணி விடுங்க, மடித்து விடுங்க. மடிச்சுட்டு நம்ம செய்து வச்சதெல்லாம் போகிறோன்னா அதை எடுத்து நடுவில் வைங்க. இப்போ வச்சுட்டு அப்படியே சுற்றி அந்த மாவை மடக்கி விட்ருங்க. சுற்றி மடக்கி விட்டு மேலே அப்படியே மூடி விட்ருங்க. உங்களுக்கு அந்த கொழக்கட்டை ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்படி பண்ணிங்கன்னா. நான் இங்கே பெரிய சைஸாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குட்டி சைஸ் வேணும்னா நீங்கள் குட்டி சைஸாகவும் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்ருங்க. இதை பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் கொழக்கட்டை. இது மாதிரி செய்துக்குங்க ஒன்று ஒன்றா. நம்மளுக்கு இப்போ அந்த அச்சு விற்கிது, கொழக்கட்டை அச்சு கடையிலேயே. அதுலேயே நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதில் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்குங்க. கொஞ்சம் மாவை எடுத்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க அதை ஃபுல்லாக மாவை. நடுவில் கொஞ்சம் பள்ளமாக்கிக்குங்க பூரணம் வைக்கிறதுக்கு. இப்போது கொஞ்சமாக பூரணம் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க. அது எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பூரணம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே லைட்டாக தட்டி விட்ருங்க. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த பக்கமும் போட்டு விட்ருங்க.
ஃபுல்லாகிடுச்சு. இப்போது அப்படியே மூடிடலாம், நம்ம மூடிடுங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. பின்னாடி கொஞ்சம் லைட்டாக ஓட்டை இருக்கும், அதை நல்லா மூடிடுங்க கொஞ்சம் மாவு போட்டு. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சுக்குங்க. இப்போ பொறுமையாக எடுங்க, அதை மெல்லமாக தரங்க. எண்ணெய் இருக்கிறதுனால அது ஒன்றும் ஆகாது. பொறுமையாக அப்படியே தள்ளினீங்கன்னா அப்படியே வந்துடும். அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு குழக்கட்டையே எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ஷேப்பு. இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம வேக வச்சிடலாம். நம்ம ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கோங்க. அதுக்கு அதாவது அந்த இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு நம்ம வந்து குழக்கட்டை செய்து வச்சுருந்தால அதை எடுத்து வச்சுருங்க. அதில் இட்லி குண்டானில் எடுத்து வச்சுருங்க. இட்லி குண்டானில் தட்டு வச்சு அதை நல்லா அந்த தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூடிடுங்க. இதை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும் குழக்கட்டை. 8லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான் டைம் இது வேகிறதுக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்கு குழக்கட்டை. இப்போ இது தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.